போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அன்பு வணக்கங்கள். குரு 4 எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதுல எப்படி பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா இந்த தொகுப்புல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த குரு 4 தேர்வுல பாஸ் பண்ணதுக்கு ஒரு 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, திட்டமிடல், படித்தல், தேர்வு. இந்த 3 விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். சார் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்களே, அப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அப்ளை பண்றாங்க. ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த தேர்வை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போறாங்க. அப்போ அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன? பொதுவாகவே குரூப் 4 எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திட்டமிடல், படித்தல், தேர்வு. திட்டமிடல் எப்படி திட்டமிடணும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓவராலா தெரியணும். நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுத போறோம், எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க, எத்தனை சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கறாங்க, அத்தனை கொஸ்டின்ல நான் எத்தனை கொஸ்டின் எடுத்தா வேலைக்கு போகலாம் அப்படின்றத ஓவராலா உங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் குரூப் 4 எக்ஸாம்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 200 கொஸ்டின்ஸ். நான் சொல்றது மார்க் கிடையாது, கொஸ்டின்ஸ். அதை பாத்துக்கணும். 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுல நான் எத்தனை கொஸ்டின்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா நான் கரெக்டா ஆன்சர் பண்ண அப்படின்னா நீங்க வேலைக்கு போகலாம். அப்படின்னா 170 கொஸ்டின்ஸ் 170 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா நீங்க வேலைக்கு போகலாம். இந்த 200 கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்கறாங்க அப்படின்னா 11 சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுல நீங்க மிக முக்கியமாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தமிழும் மேக்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 90% 90% நீங்க வேலைக்கு போயிடலாம். இந்த மெத்தட் எப்படி சார், தமிழும் மேக்ஸ் மட்டும் படிச்சா நான் எப்படி வேலைக்கு போகலாம் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ நான் இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிக்க போறோம். கரெக்டா பிளான் பண்ணி படிக்க போறோம். எப்படிதான் படிக்க போறோம், தேர்வு எப்படி எழுத போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகேங்களா சார்? ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிச்சா பாஸ் பண்ணிடலாமா? தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், 100% இல்ல 200% நீங்க ஃபாலோ பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அப்போ இங்க எங்க தவறு நடக்குது அப்படின்னா கண்டினியூட்டி ஸ்டடி கிடையாது. நீங்களாம் பிளான் போடுவீங்க, ஐயோ இந்த மாசம் இதை முடிச்சிடணும், அடுத்த வாரம் அதை முடிச்சிடணும், இந்த நாள்ல இதை முடிச்சிடணும்னு பிளானை போடுவீங்க. ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. யாரெல்லாம் கரெக்டா ஒரு பிளானை போட்டு கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ அவங்க கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. ஆல்ரெடி சக்சஸ் பண்ணவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு அவங்க இந்த விஷயத்த சொல்லுவாங்க. கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த டைமிங் நான் செட் பண்றேன், அந்த டைமிங்ல என்ன நடந்தாலும் அந்த டைமிங்ல படிச்சிடணும். அந்த டைம்ல டெஸ்ட்டை போட்டுடணும். இந்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே என்ன பண்ணிடலாம், நீங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண மாதிரிதான். அப்போ ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் நீங்க எப்படி படிக்கலாம்? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு. 24 ஹவர்ஸ் இருக்கு. அப்ப 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கக்கூடாது. கரெக்டா 6 மணி நேரம் தூக்கம் போதுமானது. அதை வருநாள் என்ன பண்ணணும், பழக்கப்படுத்திக்கோங்க. 6 மணி நேரம் தூங்குங்க. அப்ப எப்படி படிக்கலாம் அப்படின்னா, காலையில நான் உங்களுக்கு டைமிங் சொல்றேன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல உங்க டைமிங் ஏற்ற மாதிரி நீங்க டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில 5 to 7 AM, ஓகேங்களா? இது ஒரு பேட்ச். இங்க என்னது 2 ஹவர்ஸ். அடுத்து என்ன பண்ணலாம், 7ல இருந்து 8, 8ல இருந்து 9, 9ல இருந்து 10, நடுவில் ஒரு 3 மணி நேரம் இருக்கு. அதை நீங்க சாப்பிடுறீங்களோ இல்ல உடற்பயிற்சி செய்யறீங்களோ இல்ல உங்க ஒர்க் ஏதோ பாக்குறீங்களோ. அடுத்து என்ன பண்ணலாம், 10 to 12 AM. இது ஒரு 2 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ் ஆச்சா? அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, மூணாவது டைம் என்ன அப்படின்னா 2 to 4 இல்ல 3 to 5. 2 to 4, ஓகேங்களா? 2 to 4 PM, 2 to 4 PM. இது ஒரு 2 ஹவர்ஸ். 2 to 4, சாரி 14 போட்டுட்டேன். 2 to 4 இது என்ன பண்ணலாம், இது ஒரு 2 ஹவர்ஸ். 4th என்ன அப்படின்னா உங்களுக்கு 7 to 9 PM. அவ்வளவுதான். ஏன்னா அது 8 ஹவர்ஸ் உங்களுக்கு என்ன அது கம்ப்ளீட் ஆயிடுது. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்க படிக்கலாம் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. காலையில 5 to 7 2 ஹவர்ஸ் படிக்கலாம். 10 to 12 2 ஹவர்ஸ் படிக்கலாம். 2 to 4 2 ஹவர்ஸ் படிக்கலாம்.
7 to 9 வந்து 2 hours. ஏன் சார் 2 hours 2 hours? 3 மணி நேரம் உங்களுக்கு திறமை தான் படிச்சுக்கோ. 2 மணி நேரமே உட்கார முடியாது. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே நீ படிச்ச அப்படின்னா உன்னோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஓகேங்களா? வெவ்வேறு சிந்தனைகள்ல நீங்க வந்து போயிட்டீங்க. அதான் என்ன பண்ணணும்னா இது மாதிரி வந்து கேப் வந்து நீங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஆனா இதுல ஏதாவது நீங்க 2 மணி நேரம் என்ன பண்ணணும், தேர்வு எழுதுங்க. டெய்லியும் தேர்வு எழுதுங்க. டெய்லியும் தேர்வு எழுதுங்க. காலையில நான் சஜெக்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, காலையில டைம்ல நீங்க படிக்கும் போது கண்டிப்பா மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்க காலையில எழுந்து, ஏன்னா இதுக்கு டைம் மாத்திக்கலாம். 4 to 7 கூட படிக்கலாம், 3 மணி நேரம் கூட படிக்கலாம். சார் 8 hours தான் படிக்கணுமா? 10 மணி நேரம் படி, 12 மணி நேரம் படி, அது உன்னுடைய விருப்பம். ஒரு நாள் நீ 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீ ரெகுலரா படிக்கிற அப்படின்னா அடுத்த நாள் உன்னால 12 மணி நேரம் வந்து படிக்க முடியாது. இதான் வந்து நேச்சுரல், இதுதான் இயற்கை. அப்ப எல்லா நாளுமே 12 மணி நேரம் படிக்க முடியாது. கடைசி உன்னுடைய கட்டத்துல கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 20 நாளுக்கு முன்னாடி 20 days இருக்கும் போது நீ வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற, அந்த டைம்ல 20 days வந்து நீங்க என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணுவாங்க. நீ கண்டினியூவா ஒரு 12 hours வந்து படிக்கலாம். ஆனா நீ வந்து ஒரு 100 நாளோ இல்ல ஒரு 90 நாளோ வந்து என்ன பண்ண முடியாது, 12 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்க முடியாது. ஆனா இந்த ரெகுலர் டைம்ஸ் 8 hours என்னது ஆஸ் யூஷுவல் நீ ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி இது ஒரு ஹாபியாவே நீ என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். 5 to 7 2 மணி நேரம் படிக்கலாம், 10 to 12 2 மணி நேரம் படிக்கலாம், 2 to 4 2 மணி நேரம் படிக்கலாம், 7 to 9. இதுல மட்டும் நீங்க 7 to 9 வந்து டெஸ்டர்ஸ் வந்து போடுங்க. கம்பல்சரி வந்து எப்பயுமே ஈவினிங் டைம்ல. எப்ப சார் நான் தேர்வு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு படிச்சு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞ்சு போயிருப்பீங்க. ஐயோ புக்கை எடுக்கவே தோணாது. ஐயோ எங்கடா மைண்ட்லயே மறுபடியும் அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்டர்ஸ் போட்டு பார்க்கணும். நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைம்ல வந்து டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. ஆனா கம்பல்சரி என்ன பண்ணுங்க, காலையில மேக்ஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க அதே ஜிஎஸ்ஓ இல்ல தேரி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா காலையில நீங்க படிச்ச மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி தூக்க மயக்கமாவே வந்து இருக்கும். அதனால இந்த 8 hours நீங்க என்ன பண்ணலாம், ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டங்கள். அடுத்து என்னது, திட்டங்கள். இந்த திட்டங்கள் பிளானிங் என்ன சார், எப்படி சார் பிளானிங் வந்து போடலாம்? பிளான் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாசம் ஒரு பிளான் போடுவாங்க, வாரத்துக்கு ஒரு பிளான் போடுவாங்க. என்ன அதாவது எப்படின்னா, இப்போ உதாரணமா தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் வகுப்பு நான் இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அது தவறு, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. மந்த்லி இங்க பாருங்க, வீக்லியோ அல்லது மந்த்லியோ நீங்க என்ன பண்ணணும், பிளான் வந்து பண்ணக்கூடாது. இது முற்றிலும் தவறு. ஏன் இதை நான் முற்றிலும் தவறு அப்படின்றேன் அப்படின்னா, உங்களால வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இந்த ஒரு வாரம் போடுறோம் அப்படின்னா இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னொன்னு 4 நாள் இருக்கு இந்த வாரம் முடியாது. அப்போ இன்னும் 4 நாள் இருக்கு படிச்சுக்கலாம், ஒரு லேசினஸ், ஒரு அலட்சியம். இன்னும் 3 நாள் இருக்கு, அடுத்த நாள் வந்துடும், இன்னும் 3 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம். அடுத்தது இன்னும் 2 நாள் இருக்கு, அடுத்தது கடைசி நாள் வந்துடும். கடைசி நாள் வந்துட்டு இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு 12 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டாங்க. அந்த நேரம் பார்த்தா ஏதாச்சும் ஒரு வேலை வரும், இல்ல உட்கார மைண்ட் செட் ஆகாது. அதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. மந்த்லி பிளானும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பிளான் சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டெய்லி பிளான். டெய்லி பிளான் வந்து நீ என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். தினமும் நீ என்ன படிக்க போற, நாளைக்கு என்ன நீ படிக்க போற. சார் நாளைக்கு நான் பாலிட்டியில பார்ட் ஷெட்யூல் வந்து படிக்க போறேன், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு உனக்கு 8 மணி நேரம் டைம் படிக்கிறதுக்காக டைம் போட்டு வச்சிருக்கேன். அந்த 8 மணி நேரத்துல என்ன பண்ணிருந்தோம், அந்த நீ பிளான் பண்ணி வச்ச இதை வந்து படிச்சு வந்து முடிச்சிடணும். இது முக்கியமானது. அப்படி என்ன பண்ணலாம், நீ அப்ப டெய்லி பிளான் போடுற அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து பாலிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் அட்டவணையும் பார்ட்டும் வந்து நான் படிக்க போறேன் அப்படின்னா காலையில 4 மணிக்கு எழுந்து நீ என்ன பண்ணிடலாம், காலையில 4 மணிக்கு எழுந்து அதை வந்து நீ வந்து படிச்சு முடிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு டைம் நிறைய இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா இருக்க டைம்ல என்ன பண்ணலாம், நிறைய வந்து படிக்கலாம். அதனால திட்டங்களை வந்து கரெக்டா வந்து போடுங்க. பிளான்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வீக்லியோ மந்த்லியோ போடுவாங்க, டெய்லி பிளான் போடுங்க. டெய்லி நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு நைட்டு நீ தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தூங்க போறதுக்கு முன்னாடியே நாளைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்றத வந்து நீங்க ஷெட்யூல் வந்து போட்டு வந்து வச்சிடணும். டெய்லியும் பிளான் பண்ணுங்க, வாரமோ மாசமோ பிளான் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைம் பார்த்துட்டோம், அடுத்து வந்து நேர திட்டமிடல் இதுவும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படித்தல். சார் நான் எப்படி சார் எனக்கு படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டே இருக்கு, இயர்ஸை வந்து என்னால ஞாபகம் வச்சுக்கவே முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய பேருடைய டவுட்டா வந்து இருக்கலாம். அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்க
கம்மியா படிச்சாலும் அதை ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்ன எதுக்கு தேவைப்படும்னா ஆப்ஷன் மெத்தட் எல்லாருக்குமே தெரியும். குரூப் 4 எக்ஸாம்ஸ்லயும் சரி, இல்ல மொத்தமா கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஎன்பிசி கண்டக்ட் இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதுல கடைசியா நமக்கு பயன்படக்கூடியது என்ன அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட். ஆப்ஷன் மெத்தட் என்னது? தெரியாத வினாக்களுக்கு விடையளிக்கிறது. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா பர்ஃபெக்டா படிக்கிறது தான் வந்து தேவைப்படும். அப்போ நீ கம்மியா படிச்சாலும் அதை பர்ஃபெக்டா பண்ணு. நீ வந்து ட்ரெயின் ஓடுற மாதிரி வேக 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 வேகமா ஓடக்கூடாது. பின்னாடி படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். காலையில படிக்கிறியா, நான் காலையில இதை நான் படிக்கிறேன், சாயங்காலம் என்ன பண்ணும் அப்படின்னா சாயங்காலம் நீ படிக்க போறது முன்னாடி ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 2 ஹவர்ஸ் படிக்க போற, 3 ஹவர்ஸ் படிக்க போற, ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணலாம்? ஒரு 20 நிமிஷம் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நீ படிச்சத ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அடுத்த நாள் காலையில, அதே மாதிரி அடுத்த நாள் காலையில நீங்க என்ன பண்ணணும்? புதுசா படிக்க போறது முன்னாடி நீ முன்னாடி நாள் படிச்சத ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த வாரம் ஃபுல்லா படிச்சத சனிக்கிழமை, இப்போ திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை ஒரு நாள் அதுக்கு ஒரு 1 hour 2 hours அந்த வாரம் ஃபுல்லா என்ன படிச்சீங்களோ ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க படிச்சது அனைத்தும் ஜீரோ ஆயிடும். ஒண்ணுமே இருக்காது. நான் படிச்சுட்டேன். சில பேர் மாணவர்கள் பல பேரும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அந்த மாணவர்கள் சொல்லுவாங்கன்னா படிச்சாச்சு சார், படிச்சுட்டோம், அது எக்ஸாம் போறப்ப ரிவிஷன் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. என்ன அப்படின்னா நீ கடைசி கட்டம் போக 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 உனக்கு ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஒரு விதமான ப்ரெஷர் வந்து ஆகும். ஐயோ நாள் கம்மியா தானே இருக்கு, நான் எப்படி நான் எக்ஸாமை படிச்சு முடிக்கிறது, நாள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நடக்கும். ஆல்ரெடி இந்த ஃபீல் இந்த மாதிரி ஃபீல் வந்து உண்மையா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்க கேட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து கேட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த ப்ரெஷர் வந்து எல்லாமே இருக்கும். அதனால கடைசி டைம்ல படிச்சுக்கலாம். கடைசி டைம்ல தூக்கி வைக்கும் போது உனக்கு இவ்வளவு புக்ஸ் இருக்கும், எப்படி படிப்ப? 20 நாள் தான் இருக்கும். அதுலயே நீ மைண்ட் அப்செட் ஆயிடுவேன், நெகட்டிவ் ஆயிடுவேன். அதனால கண்டினியூ ஸ்டடி, ஓகேங்களா? கண்டினியூ ஸ்டடியை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நான் இப்ப படிக்கிறேன், அதாவது சாயங்காலம் படிக்க போறதுக்கு, நீ புதுசா படிக்க போறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 20 நிமிஷம் ரிவிஷன். அடுத்த நாள் காலைல படிக்க போகும்போது நேற்று என்ன படிச்சோமோ அதை ஒரு நிமிஷம் ரிவிஷன். வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஷன்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு டாபிக், அந்த டாபிக் இப்போ நீ படிக்கிற, இப்போ ஐஎன்எம்ல வந்து தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் நீ படிக்கிற அப்படின்னா அதை உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு வீட்டுல யாரும் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து அந்த டாபிக்ஸை பத்தி விவாதிங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பேசுங்க. அப்படியும் அது இல்லையா, பக்கத்து வீட்டுல குழந்தை பசங்க குட்டி பசங்க யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா அவனை கூட்டு நீங்க படிச்சது எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்பிங்க. நீங்க சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து ஏறும். அப்போ படிக்கிறது என்னது, புக்கை வச்சு படிக்கிறது மட்டும்தான் வந்து படிப்பு வந்து கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், பசங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கலாம், குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம். நீங்க டெய்லியும் இருக்கக்கூடிய உங்க ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டலாம். இயர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. இயர்ஸ் நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து நீங்க படித்து கொண்டே இருக்கணும். என்ன பண்ணணும், தொடர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 1950 இயர் இருக்கு அப்படின்னா இதை ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்டை போட்டுட்டு 4 பக்கமும் கோடை போட்டுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதுல நடந்துச்சு, 1950 வந்து என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றத வந்து எழுதி வந்து ஒன்னா வந்து வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தேடு. அப்படி இல்லை அப்படின்னா இப்ப 1901, 1902, 1903, 1904 இது போல 10 வருடங்களாக நீங்க எழுதி அதை என்ன பண்ணலாம், திரும்ப நீங்க படிச்சுட்டே இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன வரைக்கும் இயர்ஸை வந்து அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அதுவே உன் மைண்ட்ல செட் ஆயிடும். அது என்னது, அதுவே உன் மைண்ட்ல வந்து செட் ஆயிடும். திடீர்னு கேட்பான், தமிழ்நாடு மெட்ராஸ்ன்ற பேர் வந்து எப்படா தமிழ்நாடுன்னு மாத்தினாங்க? 1969. தொட்டில் குழந்தை திட்டம் எப்படா? 1992. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்து செட் ஆயிடும். நீதி கட்சி எப்படா வந்து ஆட்சியில இருந்து வெளியேறினாங்க? 1937. பெரியார் எப்போ வந்து எந்த மாநாட்டுல வந்து நீதி கட்சியை வந்து திராவிட கழகம்னு பேர் மாற்றம் பண்ணாரு? 1944. ஸோ இந்த மாரி விஷயங்களை வந்து நீங்க படிக்க திரும்ப படிக்க மைண்ட்ல செட் ஆயிடும். எனக்கு வந்து தியரிஸ் வந்து மைண்ட்ல இருக்குமான்னு எனக்கு தெரியாது.
அது மறந்து போகுமா அப்படின்றது வேற. ஆனா இந்த இயர் வந்து, இந்த ஆண்டுகள் வந்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு படிக்கும் போது மைண்ட்ல நிக்காது. ஆனா ஒரு வாட்டி நீங்க ஞாபகம் உள்ள மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது எப்போ உங்களுக்கு கேட்டாலும், தூக்கத்துல எது கேட்டாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வந்து கரெக்டா வந்து சொல்லுவீங்க. சரிங்களா? அப்போ படிக்கிறது என்ன பண்ணலாம், இப்படியும் நீங்க வந்து ஸ்டடீஸ் வந்து பண்ணலாம். ஆனால் நீங்க ட்ரெயின் ஓடுற மாதிரி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட். போயிட்டு அங்க போய் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன், பின்னாடி இப்படி திரும்பி பார்ப்பீங்க, கட கட கடை படிச்சுட்டு போயிடுவீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. படிச்சதும் அப்படியே அதுவே உனக்கு ஒரு நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் ஆயிடும். என்னடா எப்படா பாஸ் பண்ணுறது, என்னடா பண்ணது, ஐயோ படிச்சதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து விடும். அதனால படிக்கிறது என்ன பண்ணுங்க, கொஞ்சமா படிச்சாலும் அதை நிறைவா வந்து படிங்க. கொஞ்சமா படிச்சாலும் என்ன பண்ணாங்க, நிறைவா படிங்க, பர்ஃபெக்டா படிங்க, நல்ல தெளிவா படிங்க. அது உங்களுக்கு ஆப்ஷன் மெத்தடுக்கு வந்து கை கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்வுகள். சார் டெஸ்ட் பேட்ச் போடுறோம், தேர்வுகள் இல்லாம எக்ஸாம் பாஸ் பண்ண, குரூப் 4 எக்ஸாம் பாஸ், குரூப் 4ல போட்டித் தேர்வு எக்ஸாம் எதுவுமே பாஸ் பண்ண முடியாது. தேர்வுகள் இல்லாம எந்த ஒரு தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் பாஸ் பண்ண முடியாது. அதிகப்படியான தேர்வுகள், இது தேர்வுகள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். என்னது அதிகப்படியான தேர்வுகள், அதிகப்படியான தேர்வுகள். டெஸ்ட் போடணும், நீ டெஸ்ட் போட 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 போடலாம் உனக்கு வந்து மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன் டெஸ்ட் போடணும் சார், நீ டெஸ்ட் ஒரு 100 மார்க் டெஸ்ட் வந்து போடுற, 100 கொஸ்டின்ஸ் வந்து போடுற, அதுல நீ 95 கரெக்டா போட்ட, 5 கொஸ்டின் தப்பாயிடுச்சு. அந்த 5 கொஸ்டின் ஏன் தப்பாச்சு, எதனால தப்பாச்சு, நான் எங்க தப்பு பண்ணேன் அப்படின்றத நீ யோசிக்கணும். சார் 100 கொஸ்டின் போறேன் சார், எனக்கு 50 தான் சார் ரைட், மிச்சம் 50 கொஸ்டின் என்ன தப்பு பண்ணேன். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ டெஸ்ட் பேட்ச்னு நீ ஒண்ணு போட்டு தேர்வுக்கு நீ செல்லும் பொழுது நீ பண்ணக்கூடியது என்னன்னு அப்படின்னா, பர்ஃபெக்டா படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை எழுது, இல்லைன்னா எழுதாத. ஒரு டெஸ்ட்டுக்கு உனக்கு 3 நாள் 4 நாள் கேப் இருக்கா, அந்த 4 நாள் வந்து ஃபுல் எஃபோர்ட் போடு, அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை முடிச்சுட்டு போயிட்டு எழுது. அப்பதான் உனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், முழுமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீ அரைமுறையா போயிட்டு எழுதும் போது மார்க் கம்மியாகும். எப்படி மார்க் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு கம்மியா வரும். இப்ப 100 மார்க்குக்கு நீ டெஸ்ட் போடுற, பட்டதும் படாம படிச்சுட்டு போற, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா வச்சுக்க, நல்லா படிச்சுட்டு வந்தவன் 98 99 போட்டுருவான். ஆனா நீ வந்து எவ்வளவு வந்துடும், 60 70ன்னு வரும். இதுல என்ன நம்ம ஒரு மறைக்க மாட்டோம், உண்மை தானா, மார்க் உனக்கு கம்மி ஆயிடும். உண்மை என்னன்னா நீ படிக்கல, அதனால மார்க் கம்மி ஆயிடும். ஆனா நம்ம மனசு அதை ஏத்துக்காது, நம்ம செட் ஆக மாட்டோம், நம்ம செட் ஆகும், அப்படியே நெகட்டிவ் ஆயிடுவாங்க. நிறைய பசங்க அழுவாங்க. அதனால தேர்வுக்கு எழுதும் போது நல்லா படிக்கணும், நல்லா ஃபர்ஸ்ட் போயிட்டு எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் தப்பா ஆகுதுன்னா அதுல எத்தனை கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றீங்க, அலட்சியமாக தப்பு பண்ணது, கொஸ்டினை சரியா வாசிக்காம இருக்கலாம், இல்ல ஆப்ஷனை மாத்தி ஷேக் பண்ணதா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணிருக்கலாம். இது மாரி நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்க. அதை வந்து அடுத்தடுத்த தேர்வுகள்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அதே போல ஒரு 10 மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா ஏன் தப்பாச்சு, நான் படிக்கலையா, புக்ல வேற எங்க இருக்கு அப்படின்னு வந்து தேடி பார்க்கணும். அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே, டெஸ்ட் 1 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறோம்னா அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. டெஸ்ட் முடிஞ்ச கையோட அந்த 100 கொஸ்டினும் உங்களுக்கு மைண்ட்ல உட்காரணும். 100 கொஸ்டின் என்ன பண்ணணும், மைண்ட்ல வந்து உட்காரணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போடுறது அப்படியே தூக்கி போட்டு போறது அதெல்லாம் ஒர்க் அவுட்டே வந்து ஆகாது. ஸோ அதனால மாணவர்கள் அனைவரும் என்ன பண்ணணும், கரெக்டா தேர்வை வந்து கரெக்டா வந்து எழுதுங்க, படிச்சுட்டு எழுதுங்க, படிக்கலன்னா எழுதாதீங்க. 2 நாள் தள்ளி கூட விட்டு கூட அந்த ஒவ்வொரு தேர்வை வந்து பர்ஃபெக்டா வந்து முடிங்க. அப்போ இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், திட்டமிடல், பிளானிங் என்ன பண்ணணும், டெய்லி பிளானை போடு. ஒரு நாளைக்கு 8 hours படிக்கலாம், டைம் என்னன்னு உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோ. படிக்கிறது எப்படி படிக்கணும், ஒரு வாட்டி படிச்சோம் அப்படின்னா அதை 3 வாட்டி ரிவிஷன் பண்ணணும், கடைசியா வாரத்துக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும். தேர்வு என்ன பண்ணணும், தேர்வு ஒவ்வொரு தேர்வும் எழுதும் போது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க என்ன பண்ணணும், தேர்வு வந்து எழுதணும். அதுலயாச்சும் மார்க் கம்மியாச்சுன்னா அதை உடனே நீ என்ன பண்ணணும், கரெக்ஷன் வந்து பண்ணணும். இந்த 3 விஷயங்களை நீ வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா குரூப் 4 தேர்வுல நீ வெற்றி 100% கிடையாது, 300% இந்த ஷெட்யூலை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா என்ன பண்ணலாம், வெற்றி வந்து அடையலாம். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.